பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சிருக்கும். சவுண்டு வருதுங்களா? நல்லா பெருசாக இருக்குது அப்பளம். வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அரிசி அப்பளம் பண்ண போகிறோம். இந்த அரிசி அப்பளம் பண்ணுறதுக்கு வெயிலே தேவைப்படாது. அதுக்கு நான் இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு டம்ளர் அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம் பிடிக்கும். கிலோவில் பார்த்தீங்கன்னா இது 1/4 கிலோ அரிசி பிடிக்கும். இதில் ஒரு டம்ளர் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். ஊறின பிறகு அரிசி எடுத்துன்னு வந்துடலாம். அரிசி வச்ச மாவை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த அப்பளம் போடலாம். இந்த அப்பளத்துக்கு நல்லா ஸ்பைஸியாக பண்ணலாம். எப்படின்னு அதுக்கு வந்து நான் காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சிருக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலராக இருக்கும். வாசனைக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அப்பளம் தான். வெயிலே தேவைப்படாது. ஃபேன் காற்றுலேயே ஆறிடும். வேலைக்கு போகிறவங்களும் ஈஸியாக பண்ணலாம். பேச்சலராக இருக்கிறவங்களும் இருக்கிற பொருளை வச்சு இந்த அப்பளத்தை செஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோசை மாவை பார்த்து கரைச்சி எடுத்துக்கணும். இது என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டியை திருப்பிட்டு இப்படி ஒரு கோடு போடுங்க. கரெக்டாக அந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி பதத்தை தான் அப்பளம் போடணும். அடுத்து ஸ்டவ்வில் இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி இட்லி தட்டை இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி போடணும். போட்டு ஆவிரி வருது. இப்போ வந்து நம்ம அப்பளம் ஊற்றி வைக்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 தட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கணும். லைட்டாக தான் தடவிட்டு இதில் மாவு வந்து ஒரு முக்கால் கரண்டி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு இப்படியே இப்படி துடி விடுங்க. நம்ம இந்த ஆப்பம் சுற்றுவோம் இல்லையா, அதே மெத்தடு தான். சுற்றிட்டு இந்த இட்லி தட்டில் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். வச்சு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தான் 1 நிமிஷம் ஆகும். பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு. இதை எடுத்துடலாம். கைக்கு எதனா க்ளவுஸ் எதனா போட்டுக்குங்க, சுடும். இப்போ அடுத்த தட்டு வச்சிடலாம். அது ஆறத்துக்குள்ள மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 30 செகண்ட் தான் ஆகும். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு ஒரு கத்தி ஒன்று எடுத்துங்க. தண்ணியில் தொட்டு கத்தியோ இல்லை ஸ்பூனோட பின்பகுதியோ இந்த மாதிரி இந்த தட்டை ஓரமாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி கையால் இப்படி பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். வந்துச்சுங்களா? இது பாருங்கள், நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். விரலே தெரியுது. நல்லா ஃப்ளேவராக இருக்குங்களா? இதை கொண்டு போய் உள்ள துணியில் போட்டுடலாம். எடுத்துகிட்டு வந்த அப்பளத்தை இந்த மாதிரி துணியில் போட்டுக்கலாம். நீங்கள் மைக்கா ஷீட்டு மாதிரி இருந்தாலும் ஒரு துணி போட்டு அது மாதிரி மைக்கா ஷீட்டில் போட்டுக்கலாம். நான் வெள்ளை துணி தான் போட்டிருக்கேன். இது வெயிலே தேவைப்படாது. இந்த மாதிரி ஃபேன் ஓடுற ஒரு ரூமில் போட்டுடலாம். நம்ம ஈஸியாக காஞ்சிரும். இது அடுத்து 20 செகண்ட்லேயே வந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தட்டில் ரெடியாக ஊற்றி இருக்கணும். இதை வச்சிடலாம். இதை கத்தியில் அதே மாதிரி தான் சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து விடணும். இது எடுத்து விட்டோமா 2 கையால் தான் பண்ணணும். ஒரு கையாலாம் வராது. 2 கையால் நல்லா இழுத்து விடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு போய் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குதுன்னு. எண்ணி பார்த்தோமா ஒரு 30 மேலே இருக்கும். 30-35 இருக்கும். இதே இப்படியே விட்டோமா காஞ்சிரும். நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணுறதுன்னா இப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னா 1 ஹவர் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கணும். இது காஞ்ச பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதாம நம்மளுக்கு அரிசி அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இதை நான் வந்து 1 ஹவர் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு சீக்கிரம் காயணுன்றதுனால
அதுவும் இல்லாமல் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக தான் நான் வெயிலில் 1 ஹவர் வச்சேன். ஸ்டோர் பண்ணினா அப்படியே கூட நம்ம நாயிலே 2 நாள் விட்டோமா அப்படியே காஞ்சிரும். இதை பொரிச்சு பார்க்கலாம் எப்படி வந்துக்குதுன்னு. நல்லா சவுண்ட் வந்து பாருங்க, இந்த மாதிரி காஞ்சிருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ அப்பளம் போட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசாக வருது. இதோட பெருசாக கூட போடலாம், நம்மளால எண்ணெய் ஊற்ற முடியாது. இதே மாதிரி இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க அப்பளம் பொரிச்சிட்டு வந்தாச்சு. இந்த அப்பளம் வந்து பாருங்க இது எந்த சைஸில் இருக்குது. நம்ம பொரிச்சிட்டு எடுத்துன்னு வந்தது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்க. நல்லா பெருசாக இருக்குது அப்பளம். இப்போ இதை வந்து நம்ம ஈவினிங்கு ஸ்நாக்ஸாகவும் சும்மாவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இது நம்ம டெல்லி அப்பளம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிளகா பொடி உப்பு போட்டு இந்த மாதிரி டெல்லி அப்பளம் மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இது செய்ய டைம் இல்லாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.